ஆஸ்திரேலியாவில் 2026 ஆங்கில புத்தாண்டு பிறந்ததையொட்டி கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. சிட்னி துறைமுகத்தில் இரவை பகலாக்கும் விதமாக நடைபெற்ற கண்கவர் வான வேடிக்கை மற்றும் லேசர் விளக்குகளில் ஒளி அலங்காரத்தை கண்டு மக்கள் உற்சாகத்தில் திளைத்தனர். ஆஸ்திரேலிய தலைநகர் சிட்னியில் உள்ள போண்டாய் கடற்கரையிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்கு பொதுமக்கள் தங்களின் செல்போன் டார்ச்சை ஒளிரவிட்டும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். நியூசிலாந்தில் தலைநகர் ஆக்லாந்தில் உள்ள ஸ்கை டவர் மின்னொளியில் ஜொலிக்க 2026 ஆங்கில புத்தாண்டு பிறந்தது. கண்கவர் வான வேடிக்கையுடன் ஆங்கில புத்தாண்டை வரவேற்று பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உலகிலேயே முதல் நாடாக கிரிபாட்டி என்ற குட்டி தீவில் 2026 ஆங்கில புத்தாண்டு பிறந்துள்ளது. பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள குட்டி தீவில் பழங்குடியின மக்கள், சுற்றுலா பயணிகள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். 2025 ஆண்டின் கடைசி சூரிய அஸ்தமனத்தை நேரில் கண்டுகளிக்க நாடு முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவிந்தனர். ஒடிஷா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் சூரிய அஸ்தமனத்தை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நள்ளிரவில் கடலில் இறங்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இரவு 9 மணிக்கு மேல் பொதுமக்கள் மெரினா கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கண்காணிப்பு டவர் அமைக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைவதற்கான தொடக்கமாக இந்த புத்தாண்டை கொண்டாடுவோம் என்று நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டின் தொடக்கத்தில் இருந்தே பொங்கல் கொண்டாட்டங்களையும் முன்னெடுக்க திமுகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். ஆண்டின் கடைசி நாளில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் மீண்டும் 1 லட்சம் ரூபாய்க்கும் கீழாக சரிந்து 99,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய நபர்களை தொகுதி வாரியாக தேர்வு செய்ய அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். வெற்றி பெறக்கூடியவர்களின் பட்டியலை சமர்ப்பிக்கவும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமரான கலிதா ஜியாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கலிதா ஜியாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். நடிகரும் ரேசருமான அஜித்குமார் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உள்ள கிளப்பில் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். அஜித்தின் மேலாளர் பகிர்ந்த வீடியோவை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக்கி வருகின்றனர். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.